நேர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகளை பாதுகாக்கும் முயற்சியில் முதலமைச்சரோட சீரிய முயற்சிகளுக்கு துணை நின்று நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பணும்னோ, மறுசீரமைப்பால் தொகுதிகளை இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு களங்காணணும்னோ, தொகுதி மறுசீரமைப்பில் மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைச்சு செயல்படணும்னு 3 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன பேசினார்னு பார்த்துடலாம். நாம் நடத்திய ஒரே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இந்தியா முழுக்க நம்ம திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் அவர் இன்னும் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிஷா, மேற்கு வங்கம், பஞ்சாப் இந்த 7 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இதுவும் தொகுதி மறுசீரமைப்பால இடங்களை என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா Be the boss. இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஸோ அங்கே மாநிலங்கள் இருக்கக்கூடிய 29 கட்சிகளுக்கு திமுக தரப்புல இருந்து கடிதம் எழுத போறாங்க. இதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் திமுக சார்பில் இருந்து ஒரு அமைச்சர், ஒரு எம்பி அடங்கிய குழு நேரில் போய் விளக்கம் கொடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையில் நமக்கான உரிமையை பெற இது ஒரு தொடக்கம் தான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். நம்ம கோரிக்கைகள் முழுமையாக வெற்றி அடையும் வரைக்கும் இந்த போராட்டமும் முன்னெடுப்பும் தொடரணும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காரு. இந்த நிலையில இது சம்பந்தமாக மற்ற மாநிலங்களுக்கு ஒரு டீம் அனுப்ப போறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, யார் எந்தெந்த மாநிலத்துக்கு போக போறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி கேரளாவுக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜனும், ஆந்திராவுக்கு அமைச்சர் ஏவ வேலுவும், மேற்கு வங்க மாநிலத்துக்கு கனிமொழி எம்பியும், ஒடிஷா மாநிலத்துக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் போக இருக்காங்களாம்.